ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எப்படி டாக்கரை யூஸ் பண்ணி ஒரு இமேஜை பில்ட் பண்ணலான்றதையும் அந்த இமேஜை நம்மளுடைய ஈஸியாருக்கு எப்படி புஷ் பண்ணலான்றதையும் பார்க்கலாம். ஸோ நம்மளோட பைப்லைன் ஸ்டேஜஸில் நம்ம சேஞ்சஸ் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். நம்ம வந்து 2 ஸ்டேஜஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து இமேஜை பில்ட் பண்ணுறது, இன்னொன்று வந்து புஷ் பண்ணுறது. ஓகே, ஃபர்ஸ்ட் இதில் இமேஜை பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணி பில்ட் பண்ணுறோம்னா நம்ம கமிட் ஐடியை யூஸ் பண்ணி பில்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம கரெக்டாக என்ன கமிட் ஐடி இருக்கோ அந்த கமிட் ஐடியை யூஸ் பண்ணி தான் நமக்கு டாக்கர் இமேஜ் வந்து பில்ட் ஆகணும். ஓகே, விச் மீன்ஸ் அந்த டேக் வந்து நம்மளுடைய கமிட் ஐடி தான் நம்மளுடைய டேக். ஓகே, ஏன்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன் வந்து கமிட் ஐடி யூஸ் பண்ணுவாங்க, இல்லை ஒரு சில பேர் வந்து பில்ட் நம்பரை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா கமிட் ஐடியை வச்சு நம்ம டேக் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ கமிட் ஐடி பிரிண்ட் பண்ணுறதுக்கு இந்த கமெண்ட் மூலிமா நான் வந்து கமிட் ஐடியை வந்து பிரிண்ட் பண்ணி அதில் ஜஸ்ட் எனக்கு 10 டிஜிட்ஸ் மட்டும் வரா மாதிரி நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன், அதை ட்ரிம் பண்ணிக்கிறேன். இப்போ ரெபாசிட்டரி யூஆர்ஐ இதில் நம்ம ஒரு சில ரெக்குவயர்மெண்ட் வந்து ஃபில் பண்ணணும். ஏன்னா ரெபாசிட்டரி யூஆர்ஐ நம்ம ஃபில் பண்ணணும். ஏன்னா நமக்கு ரெபாசிட்டரி யூஆர்ஐ என்னன்னு தெரியாது. ப்ளஸ் வந்து நமக்கு ரீஜன்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிற ரீஜன் வந்து US East 1. ஸோ அதனால் இந்த ரீஜன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ரெபாசிட்டரி யூஆர்ஐ. ஸோ இந்த ரெபாசிட்டரி யூஆர்ஐ வந்து நம்மளுடைய ECRலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ அதை ஃபஸ்ட்டு என்விரான்மெண்ட்டில் செட் பண்ணிக்கலாம். AWS default region and repository URI. ஸோ இந்த repository URI ஃபஸ்ட்டு நம்மளுடைய ECRலேருந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ எலாஸ்டிக் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி ஓப்பன் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரைவேட் ரெபாசிட்டரி வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரெபாசிட்டரி நேம் வந்து இதை வந்து நம்ம ரெபாசிட்டரி நேமும் நம்ம வந்து ப்ரைவேட் ரெப்போவை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் பண்ணி நெக்ஸ்ட்டு கிரியேட் ரெபாசிட்டரி கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம ரெபாசிட்டரி கிரியேட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் இந்த URI-யை காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து நம்மளுடைய URI அண்ட் இது நம்மளுடைய ரீஜன். ஓகே, ஸோ வேறு ஏதாவது ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கா? நமக்கு வேறு எந்த ரெக்குயர்மெண்ட்டும் இல்லை. இப்போ இந்த ஸ்டேஜஸ் எல்லாம் காப்பி பண்ணி நம்மளோட பைப்லைனில் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஃபிகரில் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த புஷ் பண்ணுற ஸ்டேஜை மட்டும் கமெண்ட் பண்ணிப்போம். இதை நெக்ஸ்ட் ஸ்டேஜில் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிக்கிட்டு அப்ளை கொடுத்துட்டு சேவ் கொடுத்துடலாம். சரி, நம்ம லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து குவாலிட்டி கேட் வந்து ஃபெயிலியர் இருக்குது. ஓகே, அதோடைய கண்டிஷன்ஸை சேஞ்ச் பண்ணிடலாம். குவாலிட்டி கேட்டில் ஸோ நம்மளுடைய கண்டிஷன்ஸை ஜஸ்ட் இங்கே ரிமூவ் பண்ணிவிடுவோம். இல்லை நமக்கு பைப்லைன் வந்து ஃபர்தர் ரன் ஆகாது. ஸோ அதுக்காக தான் வந்து நான் குவாலிட்டி கேட்டை ஜஸ்ட் ரிமூவ் மட்டும் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளுடைய ஜென்கின்ஸ் பைப்லைனில் பில் நவ் கொடுக்கலாம். ஸோ ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ நமக்கு சோனார் செக் முடிய போகுது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து குவாலிட்டி கேட். ஸோ நம்ம குவாலிட்டி கேட் வந்து பாஸ் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம கண்டிஷன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். அதனால் குவாலிட்டி கேட் பாஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து டாக்கர் இமேஜ் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்கு. சரி, ஸோ லாக்ஸ்லேயும் போய் பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு டாக்கர் இமேஜஸ் பில்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இமேஜ் வந்து பில்ட் ஆகிருக்கு. ஓகே, நம்ம லாக்ஸ்ல போய் செக் பண்ணால் ஓகே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்மளுடைய சர்வர்லையும் போயிட்டு இமேஜ் இருக்கா இல்லையான்றதை ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஸோ நம்ம சர்வரில் டாக்கர் இமேஜஸ் கொடுத்தா 46 செகண்ட்ஸ் ஆகும் ஒரு இமேஜ் வந்து கிரியேட் ஆகிருக்கு. நம்மளோட இமேஜஸ் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜில் என்ன பண்ணுறோன்னா இந்த இமேஜை எப்படி ECRக்கு புஷ் பண்ணலான்றதை பார்க்கலாம். நமக்கு ஜஸ்ட் இமேஜ் கிரியேட் தான் இருக்குது. இன்னும் இது ECRல வந்து எந்த ஒரு இமேஜஸும் இல்லை. உள்ளே போய் பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு எந்த ஒரு இமேஜஸும் இல்லை. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜில் எப்படி இந்த ECRக்கு நம்ம இமேஜை கொண்டு வரலான்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ பைப்லைன் மூலிமா எப்படி கொண்டு வரலான்றதை பார்க்கலாம். இப்போ லோக்கலில் இருக்கிற இமேஜை ECRக்கு கொண்டு போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ECRக்கும் நம்ம EC2 சர்வருக்கும் ஒரு பாலிசி வந்து கிரியேட் பண்ணணும். ஓகே, இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாலிசி கிரியேட் பண்ணணும். பிகாஸ் EC2ல இருந்து இமேஜ் வந்து ECR புஷ் பண்ணுறதுக்கு ஒரு பாலிசி கிரியேட் பண்ணி அந்த பாலிசியை எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய EC2க்கு அட்டாச் பண்ணணும். ஓகே, ஸோ இதை பண்ணாதான் நம்மளால் வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ EC2 வந்து ECR ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அந்த பாலிசி ஃபர்ஸ்ட் செக் பார்த்துக்கலாம். ஸோ இதான் வந்து பாலிசி. ஓகே, இந்த பாலிசியில் வந்து இந்த இடத்துல நம்மளோட ECRோட ARN வந்து பேஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நம்மளோட EC2 ARN வந்து இப்போ நம்ம கிரியேட் பண்ண EC2 ரெபாசிட்டரியில் ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சம்மரியில் செக் பண்ணணும்னா ECRோட ARN இருக்கும். ஓகே, ஜஸ்ட் அந்த ECRோட ARN காப்பி பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய ARN வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாலிசி எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுடைய EC2ல கொடுக்கணும். ஓகே, ஸோ EC2 ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட சர்வரில் செக்யூரிட்டி. ஸோ ஆல்ரெடி நான் ஒரு ரோல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அந்த ரோலை வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே,
ரோல் எப்படி கிரியேட் பண்ணணும், இந்த EC2க்கு பாலிசி எப்படி அட்டாச் பண்ணணும், இதெல்லாமே நான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல வந்து கிளியரா கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அந்த ப்ராஜெக்ட்ல போய் செக் பண்ணுங்க. இப்போ ஜஸ்ட் நம்ம பாலிசியை மட்டும் எடிட் பண்ண போறோம். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு பாலிசி அட்டாச் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அந்த பாலிசி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே கிளியரா வந்து நான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஜேசான்ல இங்கே பார்த்தோன்னா சேம் பாலிசி தான் இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டோட பாலிசி. ஜஸ்ட் இதை எடிட் மட்டும் பண்ணிட்டு ஸோ இந்த ரிசோர்ஸில் வந்து இந்த ஏஆர்னு பதிலாக நம்மளோட ஏஆர்னு வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்மளோட ஏஆர்னு வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இது வந்து கண்டிப்பாக இது பண்ணுறதுக்கு நோக்கலாம். ஏன்னா இந்த பாலிசி கிரியேட் பண்ணி அந்த பாலிசியை EC2ஓட ரோலுக்கு அட்டாச் பண்ணால் மட்டும்தான் EC2வால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ பாலிசி வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஜென்கின்ஸில் சேஞ்சஸை பார்க்கலாம். ஸோ ஜென்கின்ஸில் வந்து பார்த்தோன்னா நம்ம இங்கே வந்து டிஃபால்ட் ரீஜன் இதை வந்து நம்ம என்விரான்மெண்ட்டில் செட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே ரெப்போசிட்டரி வரை இதெல்லாமே என்விரான்மெண்ட்டில் செட் பண்ணியாச்சு. ஓகே, இது ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கலாம். கான்ஃபிகரில் சாரி ஜஸ்ட் அபார்ட் பண்ணிக்கலாம். இது தெரியாமல் கான்ஃபிகர் கொடுத்துட்டேன். சரி, தெரியாமல் பில் நோ கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ கான்ஃபிகரில் கீழே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வெரிஃபை பண்ணிப்போம். சரி, இங்கே ஜாவா ப்ராஜெக்ட்னு இருக்குது. நம்ம வந்து நம்மளோட ப்ராஜெக்டை கொடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே கரெக்டாக தான் ஒன் செகண்ட் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அப்ளை கொடுத்துட்டு சேவ் கொடுக்கலாம். சேவ் கொடுத்துட்டு இப்போ வந்து மறுபடியும் பில் நோ கொடுப்போம். ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்ட் ஆகிருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் இமேஜ் புஷ் ஆகுதா இல்லையான்றதை பார்த்துடலாம். ஓகே, ஸோ நமக்கு இப்போ பில்ட் ஸ்டேஜ் போயிருக்கு. டாக்கர் பில்ட் ஸ்டேஜ். ஓகே, இப்போ பார்த்தா நமக்கு வந்து புஷ் ஸ்டேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம லாக்ஸும் பேரில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கன்சோல் அவுட்புட்டில் ஸோ கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்ப்போம். சரி, நமக்கு வந்து புஷ் ஆகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து IAM ரோல் வந்து கொடுத்துருக்கணும். ஓகே, ஸோ கொடுத்தா மட்டும்தான் வந்து EC2 வந்து ECRல இமேஜை புஷ் பண்ணும். சரி, நமக்கு புஷ் ஸ்டேஜ் வந்து சக்ஸஸ் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நம்மளோட இதுன்னு செக் பண்ணிக்கலாம். நமக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுடைய ECRல போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கண்டெய்னரில் இமேஜஸில் சரி, நமக்கு வந்து ஒரு இமேஜ் வந்து புஷ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து டாக்கரை யூஸ் பண்ணி இமேஜை பில்ட் பண்ணி அந்த இமேஜை வந்து ECRக்கு புஷ் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ஃபர்தராக அதை செக் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து எப்படி Argo CDயை யூஸ் பண்ணி கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட் ஆர் கண்டினியூஸ் டெலிவரி எப்படி ஆட்டோமேட்டிக்காக பண்ணலான்றதை பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.